ரொம்ப நல்ல மூவிங்க. இட்ஸ் அ லோகேஷ் மூவி தான் இது. ரஜினி சார் மூவின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே ரஜினிசம்லாம் அவர் காட்டவே இல்லை. லோகேஷோட ஸ்டைலில் தான் காட்டினார். எப்படி விக்ரம் வந்து கமல் சரண்டர் ஆகிட்டாரோ அது மாதிரி ரஜினி லோகேஷ் கிட்ட சரண்டர் ஆன மாதிரி தான் இருக்குது. படம் ஃபுல்லாக ரஜினி வராரு. ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா பேன் ஸ்டார்ஸுமே அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நாகார்ஜுனா ஒன் ஸ்டெப் பெஸ்ட். ஆந்திராவிலாம் தூக்கிடும் படம். அந்த அளவுக்கு டாப்பாக பண்ணியிருக்காரு நாகார்ஜுனா. அதை ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்தளவுக்கு వైలెన్స్லாம் இல்லைங்க. நோ గ్లామర్ అట్ ఆల్. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. థ్యాంక్ యూ. చాలా బాగుందన్న. లైక్ రజనీకాంత్ని చాలా ఇయర్స్ తర్వాత ఇలా చూస్తున్నాం. చాలా బాగా తీశారు. ద ఎండ్ లైక్ క్లైమాక్స్ ముగ్గురు చాలా బాగుంది అసలు. నాగార్జున ఇట్లాగే ఫ్లాష్ బ్యాక్ అసలు బాగా తీశారన్న. మ్యూజిక్ ఇంక చెప్పాల్సిన పనిలేదన్న. సినిమా మొత్తం ఫెంటాస్టిక్ అన్న. రజనీ క్యారెక్టర్ అసలు చాలా బాగుందన్న. మళ్ళీ మళ్ళీ చూడలేము ఆయన అలా. சினிமா சூப்பராக இருக்குண்ணா சார். படம் நல்லா இருக்கு. ரஜினி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் மாஸ் ரஜினி சார் தான் இன்னும் கொஞ்சம் மாஸ் கொடுத்துருக்குமாச்சு. ஓகே. அப்போ நாகார்ஜுனா நல்லா பண்ணியிருக்கிறாரு. உபேந்திராவும் நல்லா இருக்கு. ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் ரொம்ப நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்னன்னா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி ரஜினி சார் தலைவருது இன்னும் கொஞ்சம் இதாக வந்திருக்கணும். இன்னும் கொஞ்சம் மாஸ் கம்மியாக இருக்கு. சூப்பராக இருக்கு சார். மற்றபடியெல்லாம் சூப்பராக இருக்கு. கதையெல்லாம் நல்லா இருக்கு சார். கதை, மியூசிக்கு ஓகே எல்லாமே நல்லா இருக்கு. இன்னும் ஃபேமிலியோட வந்து அறமாக பார்க்கலாம் சார். ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு தலைவர். ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் அழகாக இருக்குது. அதாவது வந்து காளியும் கபாலியும் சேர்ந்து எப்படி இருக்குமோ கிளாஸ் அண்ட் மாசாக இருக்குது. இல்லை தோய்வாலாம் எதுவுமே இல்லை. நம்ம தோய்வாக குனியும் போது கூட டக்குன்னு நம்மளுக்கு அடுத்த சீன் வந்து நம்மளை நிமிர வச்சிருது. மியூசிக்கெல்லாம் தரமாக இருக்குது. எல்லாருக்குமே தனித்தனி பிஜிஎம்மும் நல்லா கிளாஸாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வேறு லெவல்ண்ணா. ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது. நேரில் வந்து பார்த்தா தான் புரியும். தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பாருங்கள். ரஜினி ஃபேன்ஸ் தலைவர். சென்னையில இருந்து இங்க படம் பார்க்க வந்தீங்க. ஆமா. டேட்டா பாத்துருங்க. படத்துல என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? படம் என்ன இருக்கு? படத்துல வந்துட்டு நான் வந்து லியோவோட ஃபீல்லே வந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. லியோ நான் விஜய் ஃபேன். எனக்கு வந்து கூலி பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அந்த ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்போ அந்த கூலியோட பேக் சீன்ஸ் அந்த பழைய ரஜினி பார்க்கும்போது அப்படியே உண்மை செம்ம த்ரில்லா செம்ம ஃபீல். என்னன்னே தெரியல. அந்த டயாலன் கேரக்டர் பார்க்கும்போது ஏன் ரஜினி இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவங்க மேல ஹேட் வருது. அந்த வில்லன் கேரக்டருக்கு கரெக்டா இருந்துச்சு. ஓகே. அவ்வளவு தூரம் இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா படம் உண்மையிலே? பண்ணுச்சு. 2.5 மணி நேரம் போரிங்கோ லாகிங்கோ இருக்கா ஏதாவது? லாகிங் சொல்ல முடியாது. இந்த அந்த மேன்ஷன்ல நடக்கிற சண்டை வந்து கொஞ்சம் லாகா இருந்தது. அது எப்போ முடியும், நெக்ஸ்ட் எப்போ சீன், நெக்ஸ்ட் என்ன ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சௌபின் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சௌபின் நீங்க யார் சொல்றீங்க? போலீஸ் கேரக்டர். அவர் தான் டயாலனா. யா இட் வாஸ் குட். ஓகே. சோ நாகார்ஜுனா சொல்லவா வேணும். செம்மையா இருந்தது. ஓகே. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு என்ன வன்முறை? ஆமா நிறைய பிளட் சீட்ஸ் இருந்துச்சுல. ஸோ நானே வந்து நைட்ல கண்ணு மூடிட்டேன். கோவா பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துக்கு அந்த பிளட் சீட்ஸ்னால. அதனால அவனுடைய கேரக்டர் வந்து வைக்கணும்னு வச்சிருக்காங்களா இல்ல இந்த படத்துக்கு தேவைப்பட்ட ஒண்ணா இருந்துச்சு? அது எப்படி சொல்றது, கான்ட்ரோவர்சியா இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது. இது ஒவ்வொரு பர்சனோட மைண்ட் செட் தான். அனிருத்தோட மியூசிக் தியேட்டர் ரெஸ்பான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இஸ் டிஃபரெண்ட். நான் சாங் கேட்டுட்டே அந்த கூலியோட சாங்ஸ் நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருக்குண்ணா. நினச்சதை விட நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து நல்லா செஞ்சுருக்காரு. நான் நினச்சதை விட நல்லாவே வந்துருக்கு. கேமராவில் அது சொல்கிறத விட படத்தை பார்த்தா நல்லா இருக்குண்ணா. மியூசிக் திருக்கி விட்டுக்கிறாரு அனிருத். தலைவர் ஒவ்வொரு சீனும் பூஷ் பம்ப் தான் வருது. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக செஞ்சுக்கிறாரு. செம்மையாக பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்காதுன்னா எல்லாருமே விரும்பி பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம்.